புட்டின் வந்து அமெரிக்கா போயிருந்தாரு. அவருடைய மண்டைக்கு மேலே B2 ஸ்பிரிட் பாமரை பறக்க விட்டு சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணியிருந்தாரு ட்ரம்ப். இந்த B2 ஸ்பிரிட் பாமர் எதுக்கு ஸ்கையுடைய மான்ஸ்டர்னு சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் அலசி ஆராயுவோம். அதோடைய மெயின் அட்வான்டேஜே அதோடைய விங் ஷேப் டிசைன் தான். இது ரேடார் வேவ்ஸை ரேடார் சோர்ஸுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும். பொதுவாக ஜெட் இன்ஜின்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹாட் கேஸஸை ரிலீஸ் பண்ணும். ஆனால் B2 பாமரில் இன்ஜினை ரொம்பவே டீப் இன்சைடில் விங்கில் மறைச்சி வச்சுருப்பாங்க. இதனால ஹார்டஸ்ட் பார்ட் ஆஃப் தி இன்ஜின் வந்து மறைஞ்சிருக்கும். எக்ஸாஸ்ட் ஏரை வெளியே அனுப்ப முன்னாடி ஸ்பெஷல் டக் மூலியமாக ஆம்பியன்ட் ஏரோட கூல் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. இதனால் எந்த ஒரு தெர்மல் கேமராஸாலையும் டிடெக்ட் பண்ணவே முடியாது. இதோட சர்ஃபேஸில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கோட்டிங் இருக்கிறதுனால நம்மளால் விஷுவலாக இதை பார்க்க முடியாது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மூலியமாக எனிமி ரேடாரை ஒன்று ஜாம் பண்ணி விட்டுரும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இதிலிருந்து வெளியே வர ரேடியோ சிக்னல்ஸ் ரொம்பவே மினிமலாக இருக்கிறதுனால இந்த ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஏர்கிராஃப்டை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 பில்லியன் USD ஆகும். அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 1,75,000 கோடி. இந்த ஏர்கிராஃப்டை ரீஃபியூல் பண்ணாமல் 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வர முடியும். ஒருவேளை ஏரியல் ரீஃபியூலிங் பண்ணால் இந்த குளோபையே ஒரு சுற்றிட்டு வந்துடும். இந்த ஏர்கிராஃப்டில் 18,000 kg ஆஃப் வெப்பன்ஸ் உள்ள வைக்கலாம். போத் கன்வென்ஷனல் பாம் அண்ட் நியூக்ளியர் பாம்பை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு என்டையர் சிட்டியுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துடும். இதனாலேயே இவனை ஸ்கையுடைய மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. இவனுடைய ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.